Yes guys, I'm 100% mentally stable. Okay, welcome back நண்பர்களே. இன்னைக்கு வந்து நம்ம வீக்லி ரீகேப் தான் பார்க்க போறோம். So let's go. Found it on Twitter. ஏதோ பிக் பாஸ் மீம்னு நினைக்கிறேன். இவங்க ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே வேற யாரோ மாதிரி தெரிஞ்சு பார்த்தா விஜய் பார்வதி. இப்போதான் நான் பிக் பாஸ் வீடியோ போட்டேன். My God, it is so fun. அதாவது கான்டெக்ஸ்டோட பார்த்தா இது ஃபன்னா இருக்காது, எரிச்சலா இருக்கும். கான்டெக்ஸ்ட் தெரியாம பார்த்தா திவாகர், நான் ரொம்ப சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன். நான் ரொம்ப காமெடியா பேசிட்டு இருக்கேன். அடிக்கணும்ல கல்ல தெரியல. என்னடா இன்ஸ்டாகிராம் பிரெயின் ராட்டு, உண்மையான பிரெயின் ராட்டு இவங்க தான் ஸ்பூனுக்காக சண்டை போடுறது. நான் கூட ஒரு மாதிரி இருக்கும்னு நினச்சேன், ஆனால் இது ஒரு மாதிரி இருக்கு. பிக் பாஸ் பாருங்க சார், லைஃப் பிக் பாஸ் பார்க்காதீங்க சார், ஹைலைட்ஸ் பாருங்க சார், நல்லா இருக்கும். இந்த கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் பார்த்தா போரிங் இருக்கும், ஹைலைட்ஸ் பார்ப்பாங்க. சரி விடுங்க, கிரிக்கெட் பற்றி பேசணும். நான் முடிக்கிறேன்பா. திஸ் இஸ் சினிமா. What kind of a TikTok movie is this? எவ்வளோ ட்விஸ்டடா, ஒரு நிமிஷத்துக்குள்ள ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் வைக்கிறேன். இந்த டிக்டாக்கெல்லாம் அடிச்சு விளாடுற மாதிரி இருக்கு. என்ன இது, தமிழ் படமா என்ன படம்? தெலுங்கு படமாங்க. 8.3 போட்டிருக்காங்க IMDb. Only OGs know this is JK's real life. இவங்க வேற சும்மா இருக்க மாட்டியா? நீ வேற கம்முன்னு இருக்க மாட்டா. என்னடா நீங்களே ஏதோ ஒரு கதை எழுதுறீங்க. செம்மையா இருக்கு படம். It's sad to see this happen to good responsible YouTubers. ஃபர்ஸ்ட் டைம் எல்லாம் இப்போ தான் இங்கே இதெல்லாம் அந்த ஜோனுக்குள்ளே வராங்க. நான் வந்து கொஞ்சம் வயசானவனால எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால இதெல்லாம் நாங்கள் ஆல்ரெடி பார்த்து தான் நாங்கள் டெய்லி வீடியோஸ்க்கு இறங்கிட்டேன். நீங்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது, இருக்கிற வரைக்கும் மில்க் பண்ணிடலாம். ஏன்னா ஐ நோ யூடியூப் இஸ் நாட் பர்மனெண்ட். அதனால் புரிஞ்சுக்கோங்க நண்பா, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். Forget Spotify Wrapped Will Pro. You don't need to check your Spotify Wrapped. You are the most played this year. எப்பா எங்கே போனாலும் இது ஒன்று, அப்புறம் யூடியூப் வேறு ரீகேப் போட்டாங்க. Shouldn't say this. பட் எங்கே போனாலும் இது போட்டு ஸ்பேம் பண்ணிட்டாங்க ரெடிட் ஃபுல்லாக. சில பேர் வந்து 0.1% ஆஃப் த டாப் வியூவர்ஸ், 0.3%. 300 வீடியோலாம் பார்த்துருக்கீங்க. அந்த வருஷம் போட்டதே 150 வீடியோ தான். 300 வீடியோ தான், பழைய வீடியோ முதல் கொண்டு பார்த்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. பட் ப்ளீஸ் கெட் அ ஜாப். வேலையில் இருந்து நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்கன்னா ஐ பி வெரி ஹாப்பி. ஐ வாண்ட் யூ டு டூ வெல் அஸ் வெல். என் வீடியோ மட்டும் பார்த்துட்டு உட்காராதீங்க. அதுக்காக வீடியோ பார்க்காதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். யூடியூப்ல இருந்துட்டு யூடியூப் யூஸ் பண்ணாதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். பாருங்க, பட் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் அஸ் வெல். மிசாஜினி டிஸ்கைஸ்ட் அஸ் ஃபெமினிஸ்ட். ஆண் பாவம் பொல்லாது. உமன் ரிட்டன் அஸ் டம், மென் ரிட்டன் அஸ் ஜீனியஸ். இது எப்பயுமே நடக்கிற விஷயம் தான். டியூடில் கூட டியூடை பற்றி பேசக்கூடாதுன்னு எனக்கு தடை விதிச்சிருக்காங்க என்னுடைய வியூவர்ஸ். அதனால் நான் பேச விரும்பலை. பட் டியூடு இதெல்லாம் சொல்லியிருப்பேன். இந்த குரல் கேரக்டர் எப்படி ஒரு கேரக்டர் சிம்பத்தி இல்லாமல் எம்பத்தி இல்லாமல், எவ்வளவு மலுமட்டையா, எவ்வளவு முட்டாளா, எவ்வளவு அறிவு இல்லாமல், எவ்வளவு சிம்பத்தி இல்லாமல் எம்பத்தி இல்லாமல் எப்படி ஒரு கேரக்டர் இருக்க முடியும்? குரல் இருப்பாங்க. அதே கேரக்டர் தான் இந்த ஃபீமேல் கேரக்டர். இந்த ஃபீமேல் கேரக்டர் பார்த்தாலே உங்களுக்கு எரிச்சலாக இருக்கும். இப்படி இருக்காங்க. ஆனால் அப்படி இருக்கணும் தான் எழுதுனதே. அப்போதான் இவங்க சொல்கிற பாயிண்ட் கரெக்டானு ப்ரூவ் ஆகும். அந்த மாதிரி, அதாவது மேடம் வந்து இண்டிபெண்ட்டாக இருப்பேன்னு சொல்லுவாங்களாம். ஆனால் வீட்டில் உட்காந்து ரீல்ஸ் பண்ணிட்டு ஹஸ்பண்ட் மேலே ஃபினான்ஷியலி டிபெண்டாக இருப்பாங்களாம், சமைக்க மாட்டாங்களாம். ஒரு கேரக்டர் எப்படி இவ்வளோ லூசுக்கு இருக்க முடியும்? இருப்பாங்க, ஏன்னா எழுதுறவன் லூசு. அவ்வளோதான், இதுக்கு மேலே கோவப்படுத்தாது. இதில் நிறைய விஷயங்கள் வந்து எமோஷ்னலி மேனிப்புலேட்டிவாக இருக்குது. லாஸ் எல்லாம் தப்பாக சொல்லியிருக்காங்கன்னு நான் சொல்லலை.
தன்னே சொல்லியிருக்காரு. மூவில ஆண் பாவம் பொல்லாதுன்னு சொல்லிட்டு அந்த டைட்டிலுக்காகவே இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் வச்சுட்டு எமோஷனலா அந்த மூவியை சேல் பண்ணிட்டாங்க. ஆனா ரியலா பாத்தீங்கன்னா போலீஸ்க்கு இந்த மாதிரி விசாரிக்கிறதுக்குலாம் அவங்களுக்கு சுத்தமா ரைட்ஸ் இல்ல. அவர் பாபாடா சாதுடா, அவரே ரோஸ்ட் போட வச்சிட்டீங்களா. அவரே சொல்றாரு இந்த மாதிரி இவங்க எமோஷனலா வந்து இவங்க பாயிண்ட்டை மேக் பண்றதுக்கு இவங்க தப்பா காமிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி. எனக்கு வந்து இவங்க என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம், ஆனா வந்து ஆண்களுடைய கஷ்டத்தை பேசுறேன், ஆண் பாவம் பொல்லாதுன்னு சொல்லிட்டு இதில் ஆண்களுடைய கஷ்டத்தையே பேசலை. பேசினதெல்லாம் பொண்ணு எப்படி உட்காரக்கூடாது, பொண்ணு எப்படி இந்த ட்ரெஸ்ஸு போடலாம், பொண்ணு எப்படி இண்டிபெண்டன்ட் சொல்லிட்டு இப்படி பண்ணலாம், பொண்ணு வந்து பையனுக்கு பிரச்சனையா இருக்கா, அப்படிதான் பேசுவாங்க. ஆண்களுக்கு 1008 பிரச்சனை இருக்கு, ரொம்ப கிரிட்டிக்கலான பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் பேசவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த நல்ல நோக்கம்லாம் கிடையாது, நல்லா கட்டணும் அவ்வளோதான். ஏன் நான் சொல்றேன்னா, நான் டிபேட் வீடியோவில் பார்த்தேன் இந்த மாதிரி வந்து ஆண்கள் வேலைக்கு போனால் அது கடமையாகவும் பெண்கள் வேலைக்கு போனால் அது பெருமையாகவும் பார்க்கப்படுது அப்படின்னு வந்து டிபேட் ஷோவில் சொன்னாங்க. சரி, டிபேட் ஷோவில் தான் இதை சொல்றாங்க, அங்கே மென் உமன் இருக்கனால சொல்றாங்கன்னு நினைச்சா படத்திலேயே அதை சொல்லி வச்சிருக்காங்க அவங்க. என்னடா ப்ளூயிங் காலத்துல இருக்க? இப்போ பிரச்சனை ஆண்கள் வேலைக்கு போறது கடமையா பாக்குறதா இல்ல பெண்கள் வேலையா போறது பெருமையா பாக்குறதா? பிரச்சனை கடமையா பாக்குறது கிடையாது. பிரச்சனை வந்து அதை வச்சு ஒருத்தனை ஜட்ஜ் பண்றது. வேலைக்கு போகலன்னா அவனை ஜட்ஜ் பண்றது, அவன் ஏன் வேலைக்கு போகலன்னு தெரியாமலே அவனை ஜட்ஜ் பண்றது, வேலைக்கு போறது ஃபோர்ஸ்ஃபுல்லா அவனை வந்து கடமைன்றதை விட அவன் நல்லவனா கெட்டவனா அவனுடைய ஒர்த்தே வந்து அதை வச்சே டிசைட் பண்றது, அவனை ஜட்ஜ் பண்றது. வேலைக்கு போய் கம்மியா சம்பாதிக்கிறானா அதை வச்சு ஜட்ஜ் பண்றது, ஒரு சேலரி வச்சு ஒருத்தனை ஜட்ஜ் பண்றது, வேலையில அவனுக்கு நடக்கிற எவ்வளவு ப்ரெஷர் நடக்குது, என்னென்ன பிரச்சனை அவன் ஃபேஸ் பண்றான், மென் ஹராஸ்மெண்ட் எவ்வளவு நடக்குது, இந்த மாதிரி நிறைய கிரிட்டிக்கலான இஷ்யூஸ் நடக்குது ஆண்களுக்கு. அதெல்லாம் நாங்க பேசவே மாட்டோம் சார். ஏன்னா அங்க நோக்கமே அது கிடையாது சார். நாங்க மிசாஜனிஸ்டிக்கா இன்சலுக்கு ஒரு படம் எடுத்தோம்னா ஹிட் ஆக்கிடுவாங்க. இந்த மாதிரி நான் பேசுறேன்ல பேச வச்சிருவாங்க, அதுதான் அவங்களோட நோக்கமே. இவங்கெல்லாம் ரோஸ்ட் போடுற அளவுக்கு எடுத்து வச்சிருக்காங்க, எவ்வளவு மேனிபுலேட்டிவா. அதனால பாக்குற நீங்க இந்த மாதிரி மூவிஸ் எல்லாம் பார்த்து தப்பா இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுறாங்க. அண்ட் மூவி டைரக்டரும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா இருந்துக்கோங்க. மேல் லோன்லினஸ் எபிடமிக்னு ஒரு பெரிய விஷயம் போயிட்டு இருக்கு. ஆண்கள்னாலேயே நடக்கிற ஹராஸ்மெண்ட் இல்ல பெண்கள்னால நடக்கிற ஹராஸ்மெண்ட் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இப்போ கூட வந்து ரேபிடோல போகும்போது வந்து அவர் ஆண் வந்து ஹராஸ்மெண்ட் ஃபேஸ் பண்ணிட்டான்னு நியூஸ் சேனல்லாம் போடுறாங்க, கமெண்ட்ல சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்கு. லோன்லினஸ் எபிடமிக் எப்படியா செத்துக்கிட்டு இருக்காங்க, சூசைட் ரேட் ஏறிக்கிட்டு இருக்கு. அதை பத்தி பேசலாம், பேச மாட்டோம். ஆண்களுக்கு இருக்கிற பிரச்சனை இதெல்லாம் ரொம்ப சீரியஸான பிரச்சனை. ஆனா இவங்களுக்கு பிரச்சனை ஒரு பொண்ணா மட்டுமே தான் இருக்கு. நிறைய ரொம்ப சென்சிட்டிவான அந்த அலிமணின்ற மேட்டர் விஷயங்கள்ல வந்து தப்பா சொல்லியிருக்காங்க. தப்பா அந்த சென்ஸ் வந்து தப்பான கருத்து சொன்னாங்கல்ல, தப்பா சொல்லியிருக்காங்க, லாப்படியே தப்பா சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வந்து அவர் சொல்லியிருக்காரு. உங்களோட ஒரு பாயிண்ட்டை ப்ரூவ் பண்றதுக்கு தப்பான விஷயங்கள்லாம் சொல்லி இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது யாருக்கு? இது இப்ப பார்த்து இந்த படத்தை பார்த்துட்டு ஃபயர் விடுறாங்கல்ல, சூப்பரா இருக்கு படம் பெண்கள்லாம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அவனுக்கு தான் இது டேஞ்சர். ஏன்னா அவன் தான் அந்த மேல் லோன்லினஸ் எபிடமிக்ல மாற்றான், அவன் தான் நாளைக்கு சாக போறான், யாருமே அவனை கண்டுக்காம. ஏன்னா மேல் லோன்லினஸ் எபிடமிக்கு மிக முக்கிய காரணம் மிசாஜனி. அதை தான் இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதை நீங்க கன்சியூம் பண்ணி ஃபயர் விடுறீங்கன்னா ப்ளீஸ் லிசன் டு அதர் பீப்புள் ஃபார் யுவர் ஓன் குட். உங்க கூட 4 பேர் இருப்பாங்க, இந்த படத்துக்கு ஃபயர் விடுவான், நாளைக்கு பார்த்தா திடீர்னு அவன் செத்துருவான். காரணம் யாருன்னா அவன் கூட பேச யாரும் இருக்க மாட்டாங்க, அந்த இஷ்யூ யாருமே சால்வ் பண்ணல, பேச மாட்டாங்க அதை பத்தி. ஃப்ரெண்ட்ஸ் கூட அவனோட எமோஷனலா அவனால இது பேச முடியாது. ஒன்னு. ரெண்டாவது, பெண்களே அவன் லைஃப்ல இருக்க மாட்டான், ஏன்னா அவன் மிசாஜினிஸ்டிக்கா இருக்கான், பெண்கள்லாம் வெறுக்க ஆரம்பிச்சிட்டான். இப்ப யாருமே அவன் லைஃப்ல இருக்க மாட்டான், எங்கேயுமே ஓப்பன் அப் பண்ண முடியாது. வேலை இல்லைன்னா அந்த பிரச்சனையை பத்தி நம்ம பேச மாட்டோம், அது சொசைட்டி அவனை ப்ரெஷர் பண்றதை பத்தி எதுவுமே பேச மாட்டோம், நாளைக்கு அவன் செத்துருவான். அதுக்கு காரணம் இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் தான். திஸ் மைட் சீம் ஃபார் ஃபெச்ட், பட் இந்த மாதிரி படங்கள், இந்த மாதிரி ரெட் பில் கண்டென்ட், இதுதான் ஒரு ஆணுக்கு இருக்க மிகப்பெரிய பிரச்சனை. இன்னொன்னு சொல்றேன், இது ரொம்ப நான் நோட்டீஸ் பண்ண விஷயம். ஏன் ரெடிட்லேயே சப்ரெடிட்லேயே வந்து நிறைய பேர் மிசாஜினிஸ்டிக்கா போடுவாங்க, பெண்களே இப்படிதான் இந்த மாதிரி ஆலிமனி வச்சு நிறைய போடுவாங்க, லைக் தப்பா போடுவாங்க. அவன் ப்ரொஃபைல்லாம் நான் பார்த்துருக்கேன், என்னடா ஒரே மாதிரி ஒருத்தன் போட்டுட்டே இருக்கான், ப்ராப்ளமேட்டிக்கா போட்டுக்கிட்டே இருக்கான்னு போய் பார்த்தா ப்ரொஃபைல் ஃபுல் ஆஃப் பிரதர் நெவர் ஹேட் அ ஃபீமேல் இன்டராக்ஷன், நெவர் வாஸ் இன் அ ரிலேஷன்ஷிப், நார்மல் ரிலேஷன்ஷிப் சரி ஃப்ரெண்ட்ஷிப் எதுலையும் இருந்தது இல்லை. இதுதான் மேல் லோன்லினஸ் எபிடமிக். அவனுக்கு தெரியல, அதை நீங்க பயன்படுத்திக்கிறீங்க இந்த படத்தெல்லாம் வச்சு. நாளைக்கு அவன் தான் சாக போறான். இந்த மாதிரி அலிமனி ஃபேக் அலிமனி கேசஸ் இல்லையா, ஃபேக் அலிகேஷன்ஸ் இல்லையானா இருக்கு. அது ஒரு ஆணுக்கு பிரச்சனை தான். இதையும் பேசுங்க, அட் த சேம் டைம் ஆக்சுவல் இஷ்யூஸை பேசுங்க. நீங்க ஃபேக் அலிகேஷன்ஸ் அது இதுன்னு சொல்லி அதுலயே நிறைய தப்பா தான் சொல்லியிருக்காரு, அட்வொகேட் போட்டிருக்காரு. நான் இன்னொன்னு சொல்றேன், இவங்கெல்லாம் இந்த மாதிரி இவங்க படம் எடுக்கிறாங்களே, இவங்கெல்லாம் இந்த மாதிரிலாம் வாழ்க்கையில இருக்க மாட்டாங்க. அவங்க வாழ்க்கையில அவங்க லைஃப்ல இருக்க உமன்லாம் இண்டிபெண்டா தான் இருப்பாங்க, வேலைக்கு போய் சம்பாதிப்பாங்க, ரீல்ஸ் போடுவாங்க, லைக் வரும், ஃபேமஸா இருப்பாங்க. அவ்வளவு நம்ம பிளாக் ஷீப்ல வந்து இல்ல ஒரு ஃபீமேல் லீடே இருந்தது இல்லையா, போய் பாப்புலர் அப்லோட்ஸ் பாருங்க, தமிழ் ஃபுல்லா ஃபீமேலா தான் இருக்கும். அதுல ஒரு சீன் வருது, 4 பேர் வந்து தப்பா கமெண்ட் போட்டிருக்காங்க, ஸோ அதனால ரீல் தூக்கிடு டெலிட் பண்ணிடுன்றாரு. ஆனா நீங்களே அதெல்லாம் பண்றது இல்லையே. பிளாக் ஷீப்ல ஒரு பெண்ணே இருந்திருக்க கூடாது இல்ல, அப்போ கமெண்ட் போடுற மேல தானே தப்பு, அதானே கரெக்ட். அப்போ நீங்க எடுத்த ஸ்டாண்ட் படி. ஆனா
படத்துல வேற மாதிரி சொல்றீங்க. ஏன் இப்போ ஆர்ஜே விக்னேஷ்காந்தே இருக்காரு, அவருக்கு எவ்வளவு பாடி ஷேமிங் கமெண்ட்ஸ் வந்திருக்கும். அவர் அதுக்காக வந்து கதையை சாதிட்டு போவாரா? போக மாட்டாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் இது கரெக்ட் ராங்குன்னு. ஆனா படத்துல வந்து வேற மாதிரி சொல்ல வேண்டியது. அதாவது ஆக்சுவல் பிரச்சனையை பேசுகிற படங்கள் இருக்குது. இதுக்குன்னு தனி படங்கள் எடுக்கலாம், இனிமேல் எடுக்கலாம். யாராச்சும் வந்து ஆண்களுக்கான ஒரு பிஓவில் என்னென்ன பிரச்சனை இருக்குது ஆக்சுவல் பிரச்சனையை வந்து சொல்லலாம். ஆனால் குடும்பஸ்தனில் ஒரு சீன் வரும், இந்த மாதிரி வந்து அவனை வந்து வேலை வச்சு ஜட்ஜ் பண்ணுறாங்கன்ற மாதிரி. அது எத்தனை பேர் ஷேர் பண்ணாங்கன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் அதை பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. அவனோட பிரச்சனையும் சொல்லுவான். அடுத்த சீனே வந்து அவன் ஒய்ஃப் வந்து சப்புன்னு அறைய விட்டு அவங்க என்ன பிரச்சனைக்குள்ளே போயிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்க சுற்றி எத்தனை பேர் என்னென்ன பிரச்சனை இருக்காங்க அவங்க எல்லாத்தையும் கவர் பண்ணியிருப்பாங்க. அவனே சொல்லுவான், நான் மட்டும்தான் பிரச்சனையில் இருக்கேன்னு நினைக்கிறேன், ஆனால் எல்லாருமே இருக்காங்க. அதுதான் உண்மையிலேயே நல்ல கருத்து சொல்லணும்னு நினைக்கிறவன் பண்ணுற வேலை. எல்லாரோட பிஓவியும் பார்த்து எது கரெக்டுன்னு அனலைஸ் பண்ணி சொல்லுவான். இந்த மாதிரி படம் நான் இதுதான் சொல்ல போகிறேன். அது தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, தப்பாக இருந்தால் நான் அதை சரியாக காமிக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ, அந்த கேரக்டர் எவ்வளோ முட்டாள்தனமாக இருக்க முடியுமோ எல்லாம் நான் பண்ணுவேன். அப்போதான் நான் சம்பாதிக்க முடியும்னு நினைக்கிறது அது ரொம்ப ரொம்ப தப்புடா. அப்புறம் நிறைய பேர் இது வந்து இது சூடோ ஃபெமினிசம் காமிச்சிருக்காங்க. சூடோ ஃபெமினிசம் மிசாண்ட்ரின்றதெல்லாம் வேற விஷயம். சூடோ ஃபெமினிசம் மிசாண்ட்ரினா என்னன்னா ஆண்களை வெறுப்பாங்க. இப்போ எப்படி மிசாஜனிஸ்ட்ன்ற மாதிரி. இது சூடோ ஃபெமினிஸ்ட்லாம் கிடையாது, இது மென்டலு, அவ்வளோதான். இந்த மாதிரி படம் எடுக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு ஆண்களுக்கு இருக்க இஷ்யூஸ் என்னன்னு கொஞ்சம் தயவு செஞ்சு அனலைஸ் பண்ணி ஆக்சுவல் இஷ்யூஸை பற்றியும் பேசுங்க. இதை பற்றி பேசுங்க, தப்பு இல்லை. ஆனால் இதை பற்றி மட்டுமே நீங்கள் பேசுகிறீங்கன்னா அது ஆண் பாவம் பொல்லாதது கிடையாது. பெண்களால் ஆண்களுக்கு வர பிரச்சனை என்ன அப்படின்னு டைட்டில் வைங்க. டோன்ட் செல் இட் அஸ் மென் ப்ராப்ளம்ஸ். அட்லீஸ்ட் லா இன்வால்வ் ஆகிற மாதிரி ஏதாச்சும் படத்தில் எடுக்கிறீங்கன்னா அது கரெக்டாக போடுங்கன்னு அவர் சொல்கிறாரு, நான் சொல்லலாம். ஏன்னா இதெல்லாம் வந்து ஆக்சுவலாகவே இதுக்கெல்லாம் வந்து கேஸ் போடலாம், தப்பு தப்பாக சொல்லி வச்சிருந்தா. ஏன்னா இதை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க கண்டிப்பாக. இதை பார்த்துட்டு மீம் போட வந்துடுவாங்க. ஸ்லீவ்லெஸ் போட்டு வந்து அப்படி தான் பார்ப்பாங்களாம். எனக்கு என்னடா இவ்வளவு பாயிண்ட் ப்ரூவ் பண்ணணும்னு ட்ரை பண்ணி அந்த கேரக்டர் எவ்வளோ லூஸ் மாதிரி எழுதியிருக்கிறேன். அந்த பொண்ணை மாடர்ன் ட்ரெஸ்ஸை போட்டு பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் ஃபயர் விட்டுருப்பாங்கல்ல, கன்வின்சிங்காக இருந்திருக்கும்ல. ஏன் சாரி போட விட்டீங்கன்னு புரியல. கல்யாணத்தில் சாரி போட்டது ஒரு பிரச்சனையா, அதில் ஸ்லீவ்லெஸ், அதனால அப்படி ஸ்லீவ்லெஸ் துப்பட்டா போடுங்க தொழிலேருந்து ஸ்லீவ்லெஸ் அண்டிங்க. வெரி குட் வெரி குட். கால் மேலே கால் போட்டது இது வந்து ஆண் பாவம் போல. சிரிப்பு தான் உங்களை பார்த்தா வருது, உங்களை பேசினாலே சிரிப்பு வேண்டாம் வருது, கோபம் வருது, உங்களை பார்த்தாலே ஜோக்கர் நீங்களா. ஓகே நண்பர்களே, பேச மாட்டேன்னு இந்த படத்தை பற்றி நிறைய பேசிட்டேன். இந்த வாரம் ரேட்டிங்லாம் கிடையாது, ஏன்னா நிறைய விஷயத்தை பற்றி நான் பேசலை, சீரியஸாக போயிடுச்சு. பட் ஓகே, சம்டைம்ஸ் வி நீட் டு டாக் அபவுட் ஸ்டஃப். ஸோ அதனால் பேசிட்டோம். ஓகே நண்பர்களே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். போய் நிம்மதியாக தூங்குங்க. குட் நைட்.